என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நீரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நீரம்பி வழிந்திட. கைகளை உயர்த்தி சொல்லாமா? ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. அவரை பார்த்து உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும். உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லலாம் ஆண்டவரே. உலர்ந்த உயிரடைய வேண்டுமே. எனக்குள்ள உயிரடையட்டும் சொல்லி பாடலாமா? உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை, வல்லமை வேண்டுமே. எனக்குள் வேண்டும்பா உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உம்முடைய உயிர் தெழுதலின் சாயலில் தேவன் என்னை இப்பொழுது இணைத்திடுங்கப்பா. மரண சாயல் எனக்கு வேண்டாம், மாம்சத்தின் சாயல் எனக்கு வேண்டாம். மரண சாயல் என் மேல இருக்க கூடாதப்பா. மரணத்தின் வாசனை மேல வீசக்கூடாது. என்னை சுற்றி எத்தனை கட்டுகள் இருந்தாலும் ஓ என்னை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தம், லாசருவே, லாசருவே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசேவை பார்த்து சொன்னாரே, உன் பெயரை சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், உன் பெயரை நான் அறிந்திருக்கிறேன். மோசே, உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் வருகிறேன். உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா I know you by your name. உன் பெயர் சொல்லி உன்னை அறிந்திருக்கிறேன். இப்படி சொல்லுங்க, எனக்கு உள்ள இருக்கிற மரணத்தின் வாசனை இப்பொழுது உயிர் தெழுந்த சாயலினால் நான் இணைக்கப்படுகிறேன். என் மரண சாயல் ஒளிந்து போகட்டும், என் மரண வாசனை ஒளிந்து போகட்டும், என் மாம்சம் ஒளிந்து போகட்டும். ஜீவனும் சமாதானமும் எனக்குள்ள வளரட்டும்பா. நான் உயிரடைய வேண்டும் சொல்லுங்க, உயிரடைய வேண்டும். ஓ என்னை உயிரடைய செய்வீராக, என்னை உயிரடைய செய்வீராக. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறபடி உயிர் தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவனாய் உம்மோடு கூட அப்பா உயிர் தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டவனாய் என்னை மறுரூபப்படுத்துங்கப்பா. ஓ மறுரூபம்
என்னை உருமாற்றும் தெய்வமே. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. உம்முக என்னை உருமாற்றும் இரவெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. சொல்லலாமா? உம்மோடு இணைந்திட என் உள்ளம் பேரின்ப நதியில் பேரின்ப நதியிலே ஓய்வின்றி மூழ்கணும். சொல்லலாமா? பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து உம்மை துதித்து மகிழணும். தூயோனாய் கைகளை உயர்த்தி சொல்லமா? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் என் நினைவெல்லாம் நினைவெல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. உம்மை பற்றி தானே. ஒரு ஜீவ கிரீடம் எனக்கு வேண்டும்பா. உங்க அடையாளம் ஆகிய ஜீவ கிரீடம். வசனம் சொல்லுகிறது, மறு ஜென்ம முழுக்கினால அவர் உங்களை சொந்தமாய் மீட்டெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நாமெல்லாம் மறு ஜென்மத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி சொல்லுங்க, ஒரு வாழ்க்கை ஆனா மறு ஜென்மம். அவன் நினைக்கிறான் இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு ஜென்மம் முடிச்சு நான் செத்து போயிட்டு பிறந்தாதான் மறு ஜென்மம் நினைக்கிறான். ஆனா ஆவிக்குரியவர்களுக்கு சொல்லுங்க, ஒரு வாழ்க்கை ரெண்டு ஜென்மம். எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானம் இன்னும் பெறல? கையை உயர்த்தி காண்பீங்க, சந்தோஷமா காண்பீங்க. ஞானஸ்நானம் பெறாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மறு ஜென்ம முழுக்கினால் உங்களை ஆசீர்வதிக்கிற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றவர்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் மறு ஜென்ம முழுக்கினால புதிய சிருஷ்டியாய் உங்களை அவர் மாற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் புதிய மனுஷன், நான் புதிய மனுஷி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பகல சொல்லுங்க, நான் புதுசு. I am a brand new, I am a brand new soul. சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஒரு புதிய கூர்மையான போரடிக்கிற யந்திரம். ஆமென், ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிற தேவன் நீர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும்
அறியாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு நமக்குள்ளே நமக்குள்ளே எனக்குள்ளே என் முன்னேயும் பின்னேயும் இயேசு, என் வலதும் இடதிலும் இயேசு, என் கீழேயும் மேலேயும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. சொல்லவா? என் முன்னேயும் பின்னேயும் என் வலதும் இடதும் என் கீழேயும் மேலேயும் என்னை சுற்றிலும் முற்றிலும் நான் அவரின் பின்னே செல்வே, அவர் பின்னே மோசமில்லை. சொல்லுங்க, நான் அவரின் பின்னே செல்வே. இன்னொரு ஒரு சொல்லலாமா? என் முன்னேயும் பின்னேயும் என் வலதும் இடதில் என் கீழேயும் மேலேயும் என்னை சுற்றிலும் முற்றிலும். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? சொல்லுங்க, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நான் கீழே பார்த்தாலும் பாதாளத்திலே அவர் இருக்கிறாரு, நான் மேல பார்த்தாலும் வானத்தில் அவர் இருக்கிறாரு. நான் சுற்றி 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 எந்த ஆங்கிள் பார்த்தாலும் என்னை சுற்றிலும் இயேசு இருக்கிறார். சொல்லலாமா? நான் அவரின் பின்னே செல்வே, அவர் பின்னே மோசமில்லை. சொல்லி பாடலாமா? இப்படி சொல்லலாமா? அவர் ராஜனும் நான் அவர் வீரன், அவர் எஜமானன் நான் அவர் ஊழியன், அவர் மெய்ப்பரும் நான் அவர் ஆடு, அவர் தகப்பனும் நான் அவர் பிள்ளை. சொல்லலாமா? அவர் ராஜனும் நான் அவர் எஜமானன் நான் அவர் மெய்ப்பரும் நான் அவர் தகப்பனும் நான் அவர் பிள்ளை. நான் அவரின் பின்னே செல்வே, அவர் பின்னே மோசமில்லை. சொல்லுங்க எல்லாரும், நான் அவரின் அவர் அன்பாய் நடத்துவாரே. மறுபடியும் நான் அவரின் அவர் பின்னே மோசமில்லை, நான் அவரின் பின்னே. இப்படி சொல்லலாமா? என் அன்பரும் நண்பரும் என் ஆறுதல் தேறுதல் என் மீட்பரும் மெய்ப்பரும் என்னை பார்ப்போற்றும் காப்போரும். என் அன்பரும் நண்பரும் என் ஆறுதல் தேறுதல் என் மீட்பரும் மெய்ப்பரும் என்னை பார்ப்போரும் காப்போரும். எத்தனை பேர் சிரிச்ச முகத்தோடு சொல்ல போறீங்க? இயேசுன்னு சொல்லும் போது கையை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுவோமா? எல்லாரும் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா மாறி பாடலாமா? 1 2 3. என் அன்பரும் நண்பர் என் ஆறுதல் தேறுதல் என் மீட்பரும் மெய்ப்பரும் என்னை பார்ப்போரும் காப்போரும். சேர்ந்து சேர்ந்து என் அன்பரும் நண்பரும் இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு, என் மீட்பரும் மெய்ப்பரும் என்னை பார்ப்போரும் காப்போரும். நான் அவரின் பின்னே செல்வே, அவர் பின்னே மோசமில்லை. சொல்லலாமா? நான் அவரின் அவர் அன்பாய் நடத்துவார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு ஒரு மார்ச் பாஸ்ட் பாடு சொல்லலாமா? நான் அவரின் பின்னே செல்வே, அவர் பின்னே. நல்ல நடந்து வேகமா. நான் அவரின், ஆமா, அவர் அன்பாய். ஜிம்ல போய் ட்ரெட்மில்ல நடந்தோம்னா 150 200 கேலரி தான் கம்மி ஆகும். நீங்க வேணா சர்ச்சை முடிச்சுட்டு போய் உங்க கேலரிஸை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான கேலரி மட்டும் தான் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த மகிமையின் ஆவியானுடைய எனர்ஜி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா
சாப்பிடலனாலும் பவர் இருக்கும். ஆமே. அவரை பார்த்து சொல்லாமா, நான் அவரின் பின்னே செல்வே, அவர் பின்னே நான் அவரின் பின்னே செல்வே, அவர் என் முன்னேயும் பின்னேயும், என் முன்னேயும் பின்னேயும், என் வலதுமிடதிலும், என் மேலேயும் கீழேயும், என்னை சுற்றிலும் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி தூக்கி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். சில குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன், போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன், போராட்டங்கள் தூக்கி சுமப்பீரே வாழ்நாள், என்னை தூக்கி சுமப்பீரே, ஓ உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கைகளை உயர்த்தி என்னை தேடி வந்தவரே, தெரிந்து கொண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். எத்தனை பேருடைய கண்ணீர் அவர் தொடச்சிருக்கிறார். சிலவரை பார்த்து கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நான் தேடி போகல, நான் தேடி போகவே, என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்த. ஒரே குரலாய் உயர்த்தி சொல்லி முடிக்கலாமா? சொல்லலாமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. One more time. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுங்கப்பா, என்னை தேடி வந்த தெய்வமே, என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே, எனக்கு அடையாளமாய் மாறிய என் தெய்வமே, ஓ என் நம்பிக்கையே, என் துருகமே, என் கேடகமே, என் கண்மலையே, நீரே போதுமானவரப்பா. சொல்லுங்க, your grace is sufficient for me.
உம் கிருபை எனக்கு போதும் அப்பா. அவரை பார்த்து நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே, பெற்ற தாய் மறந்தால் இயேசு சாமி மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயிலும் மேலானவர், யார் மறந்தால் ஏசப்பா மறப்பதில்லையே, யார் வெறுத்தால் ஏசப்பா வெறுப்பதில்லையே, யார் மறந்தால் இயேசு சாமி மறப்பதில்லையே, யார் வெறுத்தால் இயேசு வெறுப்பதில்லையே. அப்பா, எங்களை வெறுக்காதவரே, விட்டு கொடுக்காதவரே, மறக்காதவரே, எங்களை அரவணைக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஆளுகைக்கு என்று தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நல்ல நன்றி பலிகளை செலுத்தலாம். ஹல்லேலூயா. உங்கள் அன்பிற்கு நான் தலை வணங்குகிறேன். ஆமென். அண்ணன் நிறைய தடவை சொல்லிட்டாங்க சிறிய சபை என்று. சிறிய சபை என்ற ஒன்று இருக்கும்னா அது எந்த சபைனா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத சபை தான் மிக சிறிய சபை. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ 2 பேர் இல்லைன்னா 3 பேர் அவருக்கு போதும் பெரிய சபையாய் மாற்ற. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் பெரிய சபை, நாம் பெரியவரின் சபை. ஹல்லேலூயா. இந்த பெரிய சபையில இந்த 3 நாட்களும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான தகப்பனாருக்காக, அருமையான பாஸ்டர் வில்சன் சார்லஸ் அவர்களுக்காகவும், அருமையான பாஸ்டர் எபினேசர் ஜெயவராஜ் அவர்களுக்காகவும், அருமையான சகோதரர் அவர்களுக்காகவும், நான் குடும்பத்திற்காக, சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, தொலைவில் இருந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, இசைக்கருவியை வாசித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான அழகான சகோதரர்களுக்காக, அங்கே டெக்னிக்கலாக சவுண்டாக டீமை பார்த்துக்கிற, இந்த சர்ச்சை பார்த்துக்கிற பேக்ரவுண்ட் டீமுக்காக, அருமையான ஆடியோவை பார்த்துக்கிற அண்ணனுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால நிறைய பேர் சந்தோஷமா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்காக தேவன் மழையை நிறுத்தி அவங்கள பட்டாசு வெடிக்க வைக்கிறார். பரவாயில்ல. இன்னைக்கு வெளியே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் உள்ள அபிஷேகத்தின் பட்டாசினால நிரம்புவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கடந்த 2 நாட்களும் தேவன் என்னோடு கூட நிஜமாவே பேசினாருன்னு சொல்றவங்க மட்டும் யாராவது இருந்தீங்கன்னா, நான் தலையை கீழே குடிஞ்சுக்கிறேன், நான் பார்க்கலனாலும் நீங்க ஒரு ஆமென்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த 3வது நாள் கூட்டத்தில் கூட அவர் நம்மோடு கூட பேச அவர் பெரியவராய் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் பெரியவராய் இருக்கிறார். சொல்லுங்க, பேசும் பேசும் ஜெபம்
செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்பல் காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும். ஓ நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன். உண்மையா ஊரு குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன். ஊரு குலைந்து போவேன். என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. எல்லாரும் சொல்லலாமாப்பா? என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும். ஓ நீங்க பேசுங்க, சொல்லுங்களேன். என் கூட பேசுங்க, பேசாம மட்டும். மைனர் போடுங்க. Thank you Jesus சொல்ல வரப்பட்ட. ஓ உமக்கு நன்றி ராஜா. ஓ ராஷிகதலனர பதலனர ஓரி பாபா ஷிகதலனர. உங்க வார்த்தை எங்களை நோக்கி இப்பொழுது இறங்கட்டும் ஆவியானவரே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மா கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே என்னால் ஒன்றும் கூடாதையா. ஜான் பாலால பேச முடியாதுப்பா, நீங்க தான் பேசணும். நான் பேசினா யாருக்கும் புரியாது, நீங்க பேசினா எல்லாரும் தொடப்படுவாங்கப்பா. வார்த்தையை அனுப்புங்க. எல்லாம் ஓ அனுதினமும் உம்மில் நான் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே. உங்க அனுக்கிரக வார்த்தைகள், தயவின் வார்த்தைகள் இப்பொழுது எங்கள் மேல எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். பேசுங்க, கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை உயர்த்தி 3 முறை சொல்லலாமா? ஹalleluya, 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 ஆமென். மறுபடியுமாய் கூட உங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துறேன். 2 நாள் பார்க்காதது அப்படி என்ன 3ஆவது நாளை பார்த்துட போறோம், வீட்டிலேயே தங்குவோம்னு சொல்லி இல்லாம எழுந்து புறப்பட்டு வந்தீங்க இல்லையா? நீங்க தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. நீங்கள் விசேஷித்தவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, you are so special. நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya. இந்த 2 நாட்களும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியினுடைய மகத்துவங்களை, வேதத்துல எதுவுமே புதுசு கிடையாது. 2025 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து
புதிய ஏற்பாட்டில் இதே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் வந்து பேசும்போது இந்த வசனங்கள் புதிதாகவே நமக்கு. அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம மறந்து போயிடுறோம். நான் பேசினதை எல்லாத்தையுமே அப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா பேசி இருப்பாங்க. மனுஷனுடைய இயல்பு என்னவு, மருதி. ஒருவேளை நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், காண்பித்து கொடுக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு தேவ ஊழியருக்கு கீழே நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உண்மையாகவே உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் கூட பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை மகிமை இந்த திருச்சபையை நிரப்பி இருக்கிறதை நான் உணர்கிறேன். இன்னொன்று தெரியுமா, இந்த 3 நாட்களும் என்ன நான் பாடலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தனோ அந்த பாட்டையே நான் இங்க வரும்போதே அந்த பாட்டை நான் கேட்பேன். அப்போ நான் புரிந்து கொண்டேன், ஒரே ஆவி. இன்னைக்கு நான் பாடம் எடுத்துட்டு வந்தேன், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே. அது அழகா பாடி எனக்கு அவரை இறங்கி வர பண்ண வேண்டிய கஷ்டமே இல்லாம பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலேயே என்னை டைரக்டா கொண்டு போய் இறக்கி விட்டதுக்காக ஆண்டவனுக்கு நான் தலை வணங்கி நன்றி செலுத்துகிறேன். நாம இந்த 3வது நாளில கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. 2வது நாள் முடிவில் நான் உங்களோடு கூட பேசின வார்த்தை, ஆபிரகாம் இழந்து போன ஆவியினால். மத்தேயு 1:18 மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். அதாவது ஆதாம் இழந்து போன பரிசுத்த ஆவியினால மரியாள் கர்ப்பவதியாகி மோசே உடைத்து போட்ட ஆவியானவரை என்ன பண்றாங்க, பிரசவிக்கிறாங்க. ஹalleluya. அந்த வார்த்தை அவர் நமக்காய் பிறந்து வந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 400 வருஷங்கள் பரிசுத்த ஆவியை குறித்து எங்கேயும் எழுதப்படவும் இல்லை, பேசப்படவும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் மீது வாஞ்சை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக யாரெல்லாம் ஜெபித்தார்களோ, கிறிஸ்துவினுடைய வருகையில, அதாவது கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது அவர்களுக்கு தேவன் வெளிப்பட்டார். கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கும்படியாய் முன்னறிவிக்க பிறந்த அந்த யோவான் ஸ்நானகன் கருவில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டார். அந்த 2ஆம் அதிகாரம் லூக்கா 25 நீங்க வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அங்க சிமியோன் என்கிற ஒருவர், அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரே, அவர் ஒரு நீதியும் தேவ பக்தியும் உள்ள ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை என் கண்கள் காணும் வரையில நான் மறுச்சு போக மாட்டேன். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காய் ஜெபித்து இஸ்ரவேலுக்காக விண்ணப்பம் செய்து இஸ்ரவேலின் மீட்புக்காக திறப்பில் நின்ற மனுஷன் கைகளில் கிறிஸ்துவோடு வார்த்தையை ஏந்தி கொண்டு ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. கைகளை இப்படி வச்சு சொல்லுங்க, ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. கவனிங்க, கவனிங்க. கிறிஸ்துவை சார்ந்தவர்களை மாத்திரமே பரிசுத்த ஆவி நிரப்பி இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு முன்பாக. ஆமென். கிறிஸ்துவை கருவில் சுமந்த மரியாளுடைய கர்ப்பம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. கிறிஸ்துவை முன்னறிவிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ தூதனாய் வந்தவர் தான் யாரு? எலிசபெத்தினுடைய கருவில் உருவான யோவான் ஸ்நானகன். தேவனுடைய பிறப்பை அறிவிக்க கர்ப்பத்திலேயே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். கிறிஸ்துவை வாஞ்சித்து கதறின சிமியோன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். ஆனால் பிறகு
இந்த சிமியோன் சகரியாவுக்கு பிறகு கிறிஸ்து மாத்திரமே அதுக்கு அடுத்த 33.5 வருஷம் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆமென். அப்போ இது இன்டைரக்டா எதை குறிக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஆனவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கானவர்னா, யாரெல்லாம் தன்னை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கே உரியவர். கைகளை உயர்த்தி நல்ல சந்தோஷமா சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லலாமா? யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருந்து. தேங்க்யூ ஜீசஸ். பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவி யாருக்கு அருளப்படும்னா, வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள், நல்ல அழுத்தி எல்லாரும் படிக்க பார்க்கலாம், அடைய போகிற. அப்பனா இதுவரைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்தவர்களா இருந்தாலும் சீஷர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஏன்? வாசிங்க. அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென். புரிஞ்சவங்க ஒரு ஆமென், புரியாதவங்க ஒரு ஆமென். பரவாயில்ல, இவனுக்கு அப்புறம் புரிய வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது இல்ல? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமைப்படாதிருந்ததினால என்ன இல்லையா? பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லையா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கணும்னா கிறிஸ்து இயேசு மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் போராடுகிறார், ஜெபிக்கிறார். 3 முறை சொல்லி ஜெபிக்கிறார். என்னன்னு தெரியுமா? சொன்னதையே சொல்லி ஜெபிக்கிறார். என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு? இந்த பாத்திரம், அவர் மரணத்திற்கு ஏதுவான துக்கம், அந்த விசிலிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா. அவர் மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு ஜெபித்தாரா. என்னன்னு ஜெபித்தாரா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் டஸ் இட் மீன்? கிறிஸ்து இயேசு மரணத்தை அவர் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பாய் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும், நல்ல கவனிங்க, அவர் எப்படி 100% இந்த உலகத்தில் தெய்வமாய் வாழ்ந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தாரோ, 100% மனுஷனாகவும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்ததினாலதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். கவனிங்க. அப்போ ஒரு கடவுள் இந்த பூமிக்கு வரும்போதே அவர் அற்புதங்களை செய்யணும், அவர் அதிசயங்களை செய்யணும், அவர் டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணணும்னா, டெம்டேஷன்ஸ்னா என்னவா? சோதனைகளை மேற்கொள்ளுவதற்கு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவிக்கு தேவைப்பட்டதுன்னா, அப்போ உங்களுக்கும் எனக்கும், கவனிங்க, மரணத்திற்கு ஏதுவான துக்கம்னா என்னங்க? பயம். மரண கிறிஸ்துவுக்கு இதை வாசிக்கும் போது ஒரு மாதிரி ஆகுதுல உள்ள.
கிறிஸ்துவுக்கா, இயேசப்பாவுக்கா. அந்த மரணத்தையே ஜெயிக்க போகிறவர் மரணத்தை குறித்து பயப்படுறார். ஏன் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அந்த கொல்கதாவின் மலையின் மேல போயிருப்பார், ஏறி இருப்பாரு, இறங்கி இருப்பாரு. கள்ளர்கள் எத்தனையோ பேர் அந்த சிலுவையில் அறையப்பட்டு இருப்பதை அவர் பார்த்திருப்பார். அப்பொழுதெல்லாம் பிதாவை நோக்கி அவர் கேட்டிருப்பார், என்னன்னு தெரியுமா? அப்பா, என் முடிவு இப்படிதான் இருக்குமா? என் முடிவு இப்படிதான் இருக்குமா? ஆமே. முதலாம் ஆதாம் முதல்லையே தோற்று போனா, ஆனால் கிறிஸ்துவோ இறுதி வரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தின், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதான் சொல்லி முழுவதுமாய் அர்ப்பணித்தவர் மரணம் என்று வரும்போது துக்கம் கொள்கிறார். ஆனாலும் என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தத்தினால் ஆகட்டும் என்று சொல்லி அவர் 3 முறை ஜெபித்தோம். பதில் வரவில்லை, பலன் வந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பலன் தான் என்ன பலன்னா? பரிசுத்த ஆவியின் பலன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா, மாம்சத்தின்படி தாவீதினுடைய சந்ததியில் பிறந்தவராய் இருந்தாலும் அவர் உயிர் தெழுந்ததினால பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார், 14ஆம் அதிகாரம் யோவான் 16ஆம் வசனத்தை வாசிங்க. Thank you Jesus. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, I will ask the Father. நான் வேண்டிக் கொள்ளுவேன்றாங்க, இங்க நான் கேட்பேன். சொன்னார் பாருங்க, I will ask the Father and he will give you another helper. அப்படின்னா வேறொரு தேற்றரவாளன். அப்படின்னா என்னன்னா, சீஷர்களோடு தேற்றரவாளனாய் கிறிஸ்துவே இருந்தார். சீஷர்களோடு தேற்றரவாளனாய் கிறிஸ்துவே இருந்தார். ஆனால் பிரமாணத்தின்படி அவர் பலி செலுத்தப்பட்டாதான் நமக்கு என்ன? பரிசுத்த ஆவியின் ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் நமக்கு கிடைக்கணும்ன்றதுனால அவர் மரித்தார். ஆனாலும் நம்மை அவர் இந்த உலகத்தில் நம்மை அனாதையா விட்டுட அவருக்கு தெரியாததுனால, அதை அவர் விரும்பாததினால அவர் சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, உங்களால இந்த உலகத்துல தனியா சர்வை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு I will ask the God to send you another helper. அதுல amplified versionல இப்படியா இருக்கிறது, என்னன்னா, comforter, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேற்றரவாளனாய். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹெல்பர், உதவி செய்கிற உதவியாளராய். அட்வொகேட் அப்படின்னு இருக்கு. அட்வொகேட்னா என்ன தெரியுமா? பரிந்து பேசுகிறவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களை தேற்றுகிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். அடுத்து இருக்கிறவர்களே இன்டர்செசர், மத்தியஸ்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நாம் பாவத்தினால் இந்த உலகத்துல பாவிகளாய் நாம எழுறோம் விழுறோம். சொல்லுங்க, எழுறோம் விழுறோம், எழுறோம் விழுறோம். விழுறவனை தூக்கி எடுக்க ஒரு கரம் தேவை இல்லையா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். சொல்லுங்க, உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். அதனால் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு, ஆமென்.
அடுத்து சொல்றாரு பாருங்களேன், he is the counselor. ஆமென். கவுன்சிலர்னா என்ன தெரியுமா? அறிவுரை சொல்லுகிறவர். ஏன் தெரியுமா? அந்த தாபரமாக அவரை கொல்லணும்னு நான் சொல்றேன், அவரை தாபரகமாக கொண்டிருக்கணும்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? ஏன் தெரியுமா திருச்சபைக்கு கூடி வருகிறத விட்டு விடாதிருங்கள்னு நான் சொல்றேன்? ஏன்னா இந்த தாபர நிலைக்கு நீங்கள் வந்தாதான் அவர் உங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி கற்று தந்து நடத்துகிறே, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறே. சொல்லமா, ஆவியானவரே தூய ஆவி. சொல்ல மர பார்த்து, கற்று தந்து நடத்துகிறே, கண்டி கைகளை உயர்த்தி, ஆவியானவரே தூய ஆவியானவரே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியானவரே தூய ஆவியானவரே, ஆவியான கற்று தந்து நடத்துகிறே. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. கடிந்து உணர்த்தும் போது எவன் செவி கொடுக்கிறானோ அவன்தான் அள்ளி அணைக்கும் போது கைகளில் இருப்பான். நான் விழும்போது மட்டும் என்னை தூக்கி எடுக்க அவர் வேணும். ஆனா தூக்கி எடுத்த பின்பு ஏண்டா விழுந்தன்னு அடிக்கிறதுக்கும் அவருக்கு நான் உரிமையை கொடுக்கணும். அந்த உரிமையை நான் கொடுக்கிற வரைக்கும் நான் விழுந்துனே தான் இருப்பேன். நான் விழுந்துனே தான் இருப்பேன். 7 தரம் விழுந்தாலும் நீதிமான். ஆனா அந்த நீதிமான் ஒரு முறை அவர் பலத்த கரத்திற்குள் அடங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வெறும் நீதிமானாய் மாத்திரமல்ல, சுவிசேஷகனாய் மாறிவிடுவான், சீஷனாய் மாறிவிடுவான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தை தேவன் செய்கிறார். என்னன்னு சொல்றாரு? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, வெளிச்சத்தையும் உப்பையும் பேசுறாரு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வசனத்தை தம்பி போட்டுட்டாங்க. நீதியின் மேல், அதுக்கு அடுத்த வசனம் போங்க தம்பி, அப்படியே போங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது சமாதானம் பண்ணுகிறவர்கள். அந்த வெளிச்சம் உப்பு அங்க போயிடுங்க பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது நீங்கள் உலகத்திற்கு. கவனிங்க கவனிங்க, நாம என்ன பண்றோம்னா பாக்கியவான்களாய் மாத்திரம் இருந்தா போதும். நான் தள்ளாடும் போது தாங்கினா போதும், என்னை தூக்கி எடுக்க போதும், நான் விழும்போது என்னை தாங்க போதும். இந்த லெவல்லே நின்னுட்டு 13ஆம் வசனம் வரைக்குமே நின்னுட்டு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க நாம் தயாரா இல்ல. 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறவன் விசுவாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 14க்கு மேல வாழ்றவன் தான் சீஷன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, விசுவாசியா இருந்த நாட்கள் போதும், இந்த சபையில சீஷர்களாய் நீங்கள் மாற வேண்டும். விசுவாசி தான் மாத்திரம் சபைக்கு வருவான், ஆனால் சீஷனோ தனக்குரியவர்களை அழைத்து கொண்டு சபைக்கு வருவான். விசுவாசி தனக்காக ஜெபிப்பான், ஆனால் சீஷனோ பிறனுக்காக, பிறனுக்கானவைகளை நோக்குவான். விசுவாசி தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பான், ஆனால் சீஷனோ அலங்கார வாசலுக்கு வெளியே இருக்கிற அலங்கோல முடவனை கண்ணோக்கி பார்ப்பான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். தேவனுடைய சீஷர்கள் என்று 12 பேர் இருந்தாங்க. அவங்க
கிறிஸ்து இயேசு உயிரோடு வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நாம் எப்படி சில நேரங்களில் பெயர் விசுவாசிகள், பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோமோ, அது போல அவங்க பெயர் சீஷர்களா இருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பேருக்காக சீஷர்களா இருந்தாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:1. Thank you Jesus. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அப்பொழுது அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? 1ஆம் வசனத்திலே என்ன பண்ணிட்டாரு? வல்லமையை கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. 1ஆம் வசனத்துல ஆண்டவர் வல்லமையை கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு தொடர்ந்து போயிட்டு 38ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு ஒரே பையன்பா. அப்பொழுது அவன் அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலை கழித்து அவனை கசக்கின பின்பும் அதை துரத்தும்படி உம்முடைய சீஷரை அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியன்னு யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாமா? 9:1 வல்லமை பெற்றவங்க இந்த வசனத்துல என்ன பண்ணிருக்கணும்? 37 என்ன பண்ணிருக்கணும்? வல்லமையை வெளியே பேசி அந்த பிசாசை துரத்திருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் ஆவியில் நிரப்பப்பட்டவராய் உணர்கிறார். என்னன்னா, இவனுக்குள்ள விசுவாசம் இல்லை, இவனுக்குள்ள என்ன இல்லை. ஆனால் அதே ஆண்டவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல விழிப்போடு கேட்டீங்கன்னா இங்க இருந்து போகும்போது ஒரு வல்லமையோடு புறப்பட்டு போவீங்க. ஆமென். 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்ன ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வந்தபோது அவர்கள் எல்லாரும் அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற 1-2 போடுங்க தம்பி. அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஹல்லேலூயா. 1:8 அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினதை, யோவான்ல அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை என்ன பண்றாரு? மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் மகிமைப்பட்ட பின்பு, கிறிஸ்து இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் விசுவாசிகளாகிய சீஷர்கள் மீது, அவர்கள் மீது பரிசுத்த ஆவி இன்னும் வெளிப்படாதிருந்ததினால அவருடைய விசுவாசம் அவ்வப்போது அவ்விசுவாசமாய் மாறினதினால பெயருக்கு சீஷர்களாய் இருந்தவர்கள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி வா
கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் என்றார்கள். ஏதாவது 5-10 கிடைக்கும்னு சொல்லி பார்த்தான். நீ நினைக்கிற காசு என்கிட்ட இல்லப்பா, என் இடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அலங்கோல முடவனை அலங்கார வாசலுக்குள் அவர் நடந்து எழுந்து குதித்து அவன் ஓடி தேவனை மகிமைப்படுத்துகிறான். கவனிங்க, 9:1 வல்லமை இருந்தது. ஆனால் 9:37 மகிமை காணப்படல. ஏன்னா இவர்களுக்குள்ள என்ன இல்ல? சத்தமா பரிசுத்த ஆவி இல்ல. பரிசுத்த ஆவி இல்லாததுனால அவர்கள் அவிசுவாசிகளா இருந்தாங்க. அவிசுவாசிகளா இருந்ததுனால சீஷத்துவத்தின் வல்லமையை இழந்து போனாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப என்ன பார்த்து முக்கியமா சொல்லுங்க, எப்பேற்பட்ட வல்லமை இருந்தாலும், சத்தமா முறைச்சு பார்த்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட வல்லமை இருந்தாலும் பரிசுத்த ஆவி இல்லைன்னா நான் ஒன்றுமில்லை. கைகளை உயர்த்தி வராம. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பண்ற காரியம் என்ன தெரியுமா? வல்லமையை சுமந்து கொண்டு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டு அந்த ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரட்சிப்பை இழந்து போய் குற்றப்பட்டு தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தலை குனிந்து போயிருக்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஐயா, வல்லமை வரங்கள் எல்லாருக்கும் வேணும் தான், ஆனால் அது கிரியை செய்யணும்னா பரிசுத்த ஆவி வேண்டும். 9:1 வல்லமை இருந்தது, ஆனால் 9:1 அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. அவர்களால தேவன் விசுவாசம் அவர்களுக்குள்ள வைத்தாலும் வல்லமை வைத்தாலும் பரிசுத்த ஆவி இல்லாததுனால அங்க அந்த ஒரே குமாரனை பெற்ற அப்பா அவர் தேடி வராரு. இவர்களால் விடுவிக்க கூட முடியல. ஆனால் இந்த முடவனும் இவர்களை தேடி வரல, இவர்கள்கிட்ட பிச்சை தான் கேட்கிறான். பிச்சை போடுப்பா, பிச்சை போடுப்பா. ஆனா பரிசுத்த ஆவிக்கு பின்பு செயலாற்றின வல்லமை அவர்களை நோக்கி பார்த்து தானாக முன் வந்து உதவி நீரே, முன் உரிமை நான் என்று காண்பித்தீரே. சொல்லுங்க, தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டுனா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. உங்களால சும்மா இருக்க முடியாது. சர்ச்சுக்கு டைம்ல சர்ச் தொடங்கும் போது வீட்டில் உங்களால இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வந்ததுன்னா, சர்ச்ல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருந்ததுன்னா வீட்டில் தூங்க உங்களால முடியாது. பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்கும்போது வீட்டுக்குள்ள அசிங்கம் இருக்காது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை இருக்காது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குள் ஜீவன், உங்களுக்குள் பலன். நீங்கள் சாட்சிகளாய் எழும்புவீர்கள். நாம் சாட்சிகளாய் எழும்புவோம். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. அசைவாடும் ஆவி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அசைவாடும். யோவான் 7:38 தூய்மையின் ஆவியே இடமசைய. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. அதனாலதான் அவர் சொல்றாரு என்னன்னா, உனக்கு பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி கருவில் இருந்தார்.
ஆவியானவர் வார்த்தையாய் கருவிலிருந்து பிறந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ ஜீவ தண்ணீர் உள்ளத்திலிருந்து ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து. இப்போ சொல்லுங்க, I carry the Holy Spirit in my heart. என் உள்ளத்தில இயேசு இருக்கிறார், என் உள்ளத்தில பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஹalleluya. நீங்க நினைக்கலாம், எனக்கு தகுதியே இல்லப்பா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஹalleluya. பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு பின்பு ஒரு தகுதி உள்ளவன் யாரு? எலியாவுக்கு பின்பு தகுதி உள்ளவன் யாரு? கரெக்டா? சவுலுக்கு பின்பு தகுதி உள்ளவன். ஆனா புதிய ஏற்பாட்டுல மீன் பிடிக்க தகுதி இல்லாத ஏழைய கைகளை உயர்த்தி மறுதலித்த நாணலை அப்போஸ்தலனை கொலை செய்வதற்கு எல்லா விதத்திலும் உதவின. ஸ்டீஃபனை கொலை பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யார்தான்? ஸ்தேவான தீர்த்து கட்டுறதுல முதல் பங்கு. அவனுக்கு எதிராக, ஸ்தேவானுக்கு எதிராக அநேக சாட்சிகளையும் சபையை கெடுத்து கொண்டு சுற்றி திரிந்தவர் யாரு? ஐயா, சிறைச்சாலையிலிருந்து 4 நிருபம் எழுத பலன் அவருக்குள்ள வரும்னா அந்த பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வந்துச்சுனா இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ரத்தத்திற்கு முன்பாக தகுதி அபிஷேகத்தை கொண்டு வந்தது, ஆனா ரத்தத்திற்கு பின்பாக அபிஷேகம் என்னை தகுதிப்படுத்தினது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென், வல்லமையா ஒரு ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. அந்த கிருபை எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேணும்? சத்தமா சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்றவங்க. எனக்கு நேரம் ரொம்ப 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 குறைவா இருக்கிறது, ஆனால் உங்களிடத்துல நான் நிறைய பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆனாலும் என் ஆவியானவர் என்னால் முடிந்த மட்டும் உங்ககிட்ட பேசி, நான் எவ்வளவு பேசுறேன்றது முக்கியம் இல்ல, எதை பேசுறேன்றது முக்கியம். நான் இப்போ உணர்றேன், அநேகர் ஓடு அழணும்னு உங்களுக்குள்ள ஒரு அழுகையின் பாரம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகருக்குள்ள ஒரு அக்கினி இறங்குறத நான் பார்க்கிறேன். அநேகரை தேவன் வல்லமையால் நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய குற்ற உணர்வுகளை தேவன் தூக்கி எறிகிறதை நான் பார்க்கிறேன். உங்களை பார்த்து நான் சொல்றேன், கவனிங்களேன். பிசாசு உங்களை குற்றப்படுத்துவான், ஒரு ஆமென். பிசாசு நம்மை குற்றப்படுத்துவான், ஆனால் தேவ ஆவியானவரோ நம்மை மகிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென், சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென், சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 4:18 முக்கியமானது மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா 4. Thank you Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் 4:18 லூக்கா. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறார். வாசிங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், நொறுங்குண்டவனை விடுதலையாக்கவும். வாசிங்க. அப்ப கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 20:6 சொல்லுது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை. சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை
சத்தமா, கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சித்தார். சவுல் தேவனுக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவனுடைய எதிரிகளின் கைகளில் இருந்து தேவன் ரட்சித்தார். தாவீது கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால கடைசி வரைக்கும் தாவீதை தன்னுடைய எதிரிகளின் கையில் இருந்து அவர் ரட்சித்தார். அதனாலதான் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்றார். ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஓல்டு டெஸ்டமெண்ட், இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடோ ஒரே ஒரு அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் யார் மேலன்னா கிறிஸ்துவின் மேல ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் எதற்காகனா என்னை ரட்சிப்பதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில அபிஷேகத்தை அவர்கள் இழந்து போய் தேவனை துக்கப்படுத்தினாங்க. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, புதிய ஏற்பாட்டில் இவனுக்கு அபிஷேகம் தேவைப்படல, அபிஷேகத்தை பார்க்கணும் மேலான ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? நமக்கான அபிஷேகமாய் தன்னையே கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தின் கருவியாக, அபிஷேகத்தின் நிறைபொருளாக நமக்கு அவர் கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நிரந்தரமா எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சொல்லுங்க, நான் நடந்தாலும் அதே ஸ்கேல் மைனர், படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. நடந்தாலும் படுத்தாலும் நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க. ஆமென். கைகளை உயர்த்தி என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். Thank you Holy Spirit. ஆராய்ந்து சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் சொல்லலாமா, நான் எழுவதும் நன்றா நீ அறிந்திருக்கின்றீர் ஏசையா நன்றாய். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நான் சொல்றது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டாங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்து அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்திற்குள்ள அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அது எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:21-22. நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அச்சாரம்னா என்ன சொல்லுங்க? a permanent. சொல்லுங்க, அச்சாரம்னா என்ன? சும்மா சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. நீங்களே நினைச்சாலும் இழந்து போக முடியாத ஒரு அடையாளம், ஆவியின் அச்சாரம். ஆமென். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கு இல்ல 21 வாசிங்க. 21 கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி கவனிங்க. நமக்கான அபிஷேகம் என்ன தெரியுமா? ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் நமக்கு கிடையாது. நமக்கான அபிஷேகம் ஒன்னே ஒன்றுதான், பரிசுத்த ஆவியின் அச்சாரம். இப்ப கவனிங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க.
அப்படின்னு கேட்கிறோம்ல, அது என்ன அபிஷேகம் தெரியுமா? அது என்ன அபிஷேகம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் எவனுக்குள் போகிறதோ அவன்தான் என்னவாய் மாறுகிறான்னா வல்லமையை ஆக்டிவேட் பண்றான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை செயல்படுத்துகிற ஒரு திறவுகோல் தான் பரிசுத்த ஆவி. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஒரு ஆமென். ஹalleluya. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 3:5. Thank you Jesus. எங்க கூட பேசுங்க. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நான் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும். அதனாலதான் நான் சொல்றேன், மறு ஜென்ம முழுக்கு நமக்கு அவசியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மறு ஜென்ம தெளிப்புன்னு இருக்கா, முழுக்குன்னு இருக்கா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யோர்தான்ல அவர் மூழ்கி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாரா, தெளித்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாரா? கிறிஸ்துவின் வழி நடக்கிறவங்க யாரா இருந்தாலும், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பாதச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களை யாரா இருந்தாலும் மறு ஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் நாம் ரட்சிப்படைய வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பா, ஒரு சபையில நான் பேசிட்டு இருக்கும் போது சபை முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு. அப்போ பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது புறஜாதிகளின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, இது எப்படி அங்கிள்னு கேட்டான். நான் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தேன். டேய், இந்த அளவுக்கு உனக்கு வசனம் தெரிஞ்சிருக்கே, சந்தோஷப்படுறேன்டா. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் முக்காலங்களையும் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியும் யார நிரப்பினா ஞானஸ்நானம் பெறுவான், எவன் ஞானஸ்நானம் பெற்றா நிரப்ப முடியும்னு அவருக்கு தெரியும். கவனிங்க, அங்க வந்திருந்தவங்க எல்லாம் கொர்நேலியோட சொந்தக்காரங்க. எல்லாருமே யாரு? பியூர் ஜென்டைல்ஸ், சுத்தமான புற ஜாதியார். இவனை விட்டா பிடிக்க முடியாதுன்னு பரிசுத்த ஆவிக்கு தெரிந்ததுனால அவனை அங்கேயே நிக்க வச்சு my God can do anything என்றதை காண்பிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் பரிசுத்த ஆவி இறங்கின போது அவர்களால் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்க முடியவில்லை. ஏன்னா ஞான ஸ்நானம் என்பது திருமணமானவங்க எல்லாம் தாலியோ செயினோ ஏதோ ஒன்று போடுறாங்க. ஏதோ பேர் அது, இந்த மோதிரம் ஏதோ ஒன்று போடுறாங்க. உங்க சபையில் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் ஆனவங்களுக்கு அடையாளம் என்ன? பைபிள் மாத்துவீங்க. அதை விட ஒரு பெரிய அடையாளம். எத்தனை பேர் அந்த பைபிளை கரெக்டா வச்சிருக்கிறீங்க? கல்யாணத்துல மாத்தின பைபிளை எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? பியூட்டிஃபுல்லுங்க. ஒருவேளை அந்த பைபிள் தொலைஞ்சு போச்சு, தேஞ்சு போச்சுன்னா எப்பப்பெல்லாம் நீங்க மறுபடியும் திருமணம் முடிக்க ஆசைப்படுறீங்களோ, புது ஒரு மனுஷனையோ புது ஒரு மனுஷியோ தேடாம உங்க கணவரை, உங்க சொந்த மனைவிய கூட்டிட்டு போய் நல்ல பைபிள் ஸ்டோர்ல நல்ல பைபிளா வாங்கி மாற்றிக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த பரிசுத்த ஆவியானவரின் புதுப்பித்துதல், அந்த ரெனியூவல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆமென். அவர் சொல்றார் பாருங்க, மறு ஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அடையாளம் ஒரு முறை, அனுபவம் தினந்தோறும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அடையாளம் ஒரு முறை, அனுபவம் தினந்தோறும். அதனாலதான் சொல்றார் 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனுஷன் அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணுமா. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென். உள்ளான மனுஷன் வல்லமையா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள புதிதாக்கணும்னா என்ன பண்ணணும்? காலை எழுந்த உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். கவனிங்க கவனிங்க கவனிங்க.
பரிசுத்த ஆவி இல்லாம எப்பேற்பட்ட ஞானஸ்நானமோ எப்பேற்பட்ட வல்லமையோ கிறிஸ்துவே கூட இருந்தா கூட பரிசுத்த ஆவி இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மால சாட்சி உள்ளவர்களாய் வாழ முடியாது. நல்ல அந்நிய பாஷை பேசுவோம், நல்ல வரங்களினால நிரம்புவோம். நாம ஜெபிச்சோன்னா மற்றவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கும். நம்ம ஜெபிச்சோன்னா மற்றவருடைய வாழ்க்கையில புதிய கதவுகள் திறக்கும். ஆனா நமக்கு இன்னும் பழைய வாழ்க்கை, பழைய அனுபவம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவன் புதிதானவனாய் மாறாமல் இருக்கிறதுனால. ஆமென். வசனம் சொல்லுது, நாங்கள் சோர்ந்து போகிறதுல எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போகும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். நான் சொல்றேன் கவனிங்க, முடிஞ்ச அளவுக்கு சபையோடு தொடர்புலயே இருங்க. இந்த சபை உங்களை பரலோகத்திற்கு நேராக நடத்தும்னா இந்த சபையை விட்டுடாதீங்க. உங்க பரிசுத்த ஆவியை நீங்க இழந்து போக பண்ணக்கூடிய முக்கியமான காரியங்கள் என்ன தெரியுமா? உங்க தேவ ஊழியருக்கு விரோதமா உங்களை பிசாசு பேச வைப்பான், சபைக்கு விரோதமா பேச வைப்பான், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுத்த மனைவிக்கு விரோதமா பேச வைப்பான், கணவனுக்கு விரோதமா பேச வைப்பான், பிள்ளைகளை திட்ட வைப்பான். அசுத்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்கிறான்னு அர்த்தம். அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவர் பாதத்தில் வந்து விழுந்து அந்த ஜீவ தண்ணீரை மறுபடியுமா ஒவ்வொரு மாசமும் வந்து தேவனுடைய சமூகத்துல அவருடைய திருபந்திய ஏன் தெரியுமா நம்ம அனுசரிக்கிறோம்? அவருடைய மரணத்தை, புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? அவர் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவர் மரித்து உயிரோடு எழுந்து மகிமையாய் பிரவேசித்ததினால நமக்கு உண்டாகியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய ரெனிவல் தான், புதிதாக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் அனுபவம் தான் திருவிருந்து. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கடைசி அவர் போகும்போது எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு, இது என்னுடைய சரீரம், இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ஏன் தெரியுமா சொல்றாரு? அப்பா அவர் சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாரு, நான் இங்க உங்க கூட இந்த திரு விருந்து அனுசரிக்கிறேன்ல, நீங்கள் என்னுடைய பரலோகத்தில். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான ஃபீஸ்ட் எத்தனை பேருக்கு வேணும்? இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாய், நாம் பரிசுத்தமாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் அவரை நாம் இறுக பிடித்து கொண்டு, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லி பிடிச்சோன்னா இங்க மாத்திரம் இல்ல, நிரந்தரமாய். சொல்லுங்க பார்க்கலாம், நித்தியமாய். சத்தமா சொல்லுங்க, அவரோட ஐக்கியத்தில் பந்தி இருக்க பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாமா? கடைசியா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். Thank you Jesus. ஓ ஹalleluya. எபேசியர் 4ஆம் அதிகாரம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய அவ பரிசுத்த ஆவி நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? எது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா? எந்த இலக்குக்காக கொடுக்கப்பட்டிருக்கா? கவனிங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. ஆமென். இப்போ நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ரட்சிப்பினுடைய முதல் ஒரு பேசிக் கிரேஸ், கிருபை. அதை தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? முதற் பலன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பினுடைய முதற் பலனை தான் நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ரட்சிப்பின் நிறைவான பலன் எது தெரியுமா? அவர் மீட்கப்படும் நாளுக்கு, அவர் நம்மை மீட்கப்படும் அந்த நாளில, மீட்டுக் கொள்ளும் அந்த நாளில பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். with all the trumpet sound. Amen. அவர் எக்காலம் ஊத அங்கிருந்து இறங்கி வரும்போது அவர் கேட்பாரு, ஜான் பால், உன் முத்திரையை எனக்கு காண்பி.
உன் முத்திரை எனக்கு. நான் சொல்லுவேன், அப்பா 1000 சபைகள்ல போய் பிரசங்கம் பண்ணிருக்கேன்ப்பா, செல்லப்படாதுப்பா, முத்திரையை காண்பி. தினம் காலையில முழங்கார் போட்டு ஜெபிச்சோம், முத்திரையை எனக்கு காண்பி. அப்பா எவ்வளோ பாட்டெல்லாம் எழுதி யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கேன்ப்பா, மில்லியன் வியூஸ் போயிருக்குப்பா, முத்திரையை காண்பி. நான் ஜெபிச்சு வியாதிஸ்தர் சுகமா இருக்காங்க பாருங்கப்பா, என் சபை மக்கள் இவங்க நிக்கிறாங்க, முத்திரையை காண்பி. பக்கத்துல பாருங்க, வல்லமை பிறனுக்குரியது, முத்திரை பரிசுத்த ஆவி எனக்குரியது. புரிஞ்சிருந்ததுன்னா பைபிளை கீழே வச்சு வல்லமையா தட்டி, வல்லமை வரங்கள் வேணும், ஆனா அது இல்லாட்டியும் பரவாயில்ல. ஒரு ஆமே, நீங்க போய் கையை வச்சு 4 பேரை உயிரோடு எழுப்பலனாலும் பரவாயில்ல, எனக்குள்ள எந்த வல்லமையும் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த வரமும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பாட்டு பாட தெரியாட்டியும் பரவாயில்ல, எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ரிதம் பேட் வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு வசனம் போட தெரியலனாலும் பரவாயில்ல, என்னுடைய முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்தாமல் இருந்தனா அதுவே பெரிய கிருபை. பிறனுக்கான வல்லமையை தேடி ஓடி அப்பா அப்படின்னு கேட்டு பெற்றுக்கொண்டு எனக்கான முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை நான் இழந்து போனேன்னா நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் நானும் துக்க முகமாய் பரிசுத்த ஆவியை இழந்தவனாய் நரகத்திற்கு நேரா போகாம இருக்கணும்னா என்னுடைய வல்லமையை பார்க்கிலும் என்னுடைய அபிஷேகம் பெரியது. என்னுடைய வல்லமையை பார்க்கிலும் என்னுடைய பரிசுத்த ஆவி மிக 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 அவசியமானவர். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கால்களை தொட்டு உங்களை கெஞ்சு கேட்கிறேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் செயல்படுகிற பாவத்தை கூட அவர் மன்னிச்சிருவாராம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் அது எப்பொழுதும் மன்னிக்கப்படாது. ஏன் தெரியுமா? உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நாம் ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே. கவனிங்களேன், கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். கிறிஸ்து நமக்காக பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கல, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியோ, கவனிங்க, பரிசுத்த ஆவியோ நீ ஒயின் ஷாப்புக்கு போனா ஒயின் ஷாப்புக்கு வெளியில நின்னுட்டு, ஐயோ என் மகன் இப்படி போயிச்சானே, அவன் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன், ஆனா அவன் அப்படி போயிட்டானே. உங்களுடைய நிலையில் நின்று எந்த அசுத்தத்துல நீங்க நிக்கிறீங்களோ அதுக்கு வெளியே சற்று, ஏன்னா அவருக்கு அசுத்தம் பிடிக்காது, அதனாலதான் அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். ஆனாலும் மூக்க மூடிட்டு இவனை நான் விட்டுட்டா இவன் அழிஞ்சு போயிடுவான், இவனை நான் விட்டுட்டா அவனுடைய மாம்சத்துல அவன் மரித்து போனானா நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி ஜான் பால சாட்சி உள்ளவனாய் நிற்க வைக்க என்னுடைய பலவீனத்தில் அவர் பலனை விளங்க பண்றாரு பாருங்களேன். அந்த பரிசுத்த ஆவியை உங்களை கெஞ்சு கேட்கிறமா, துக்கப்படுத்திடாதீங்க. அவருக்கு சுயமே கிடையாது, அவருக்கு சுயமே கிடையாது. அவர் நம்மோடு கூடவே இருப்பதற்காக, நம்மோடு கூடவே கிறிஸ்துவாவது 33 வருஷம், அந்த 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அந்த ஒரே நாள்ல ஜீவனை கொடுத்து அவர் பிதாவினுடைய பலனோடு போயிட்டார். ஆனா பரிசுத்த ஆவியோ தேவனுடைய வருகை மட்டும் நமக்காகவே நம்மோடே இருக்கிறதற்காக. யார் உங்களை விட்டுட்டு போனாலும்
நீங்க நம்பினவர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டாலும், நீங்க ரொம்ப நேசிக்கிற உங்க கணவர் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டினாலும் அடிச்சாலும், நீங்க நேசிக்கிற மனைவி உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாலும், உங்கள் தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் சுமந்து எடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு எதிராய் அவதூறு பேசினாலும், என் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் எனக்கு விரோதமாய் அவர் எழும்பினதா இல்லவே இல்லை. எனக்காகவே கொடுக்கப்பட்டவர். முடிந்தவங்க எல்லாரும் முழங்கார் படிக்கிட்டு, அப்பா உங்களை நான் துக்கப்படுத்த மாட்டேன்ப்பா, உங்களை நான் துக்கப்படுத்த மாட்டேன்ப்பா. பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்க கிறிஸ்து எவ்வளவு தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன். எனக்காக பரிசுத்த ஆவி எத்தனை தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன். அம்மா, நீ கெட்ட வார்த்தை பேசும்போது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி எவ்வளவு சஞ்சலப்படுவார் யோசிச்சு பாருங்க. நீ கெட்ட காரியங்களை சிந்திக்கும் போது உனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் யோசிச்சு பாருங்க. அந்த மறு ஜென்ம முழுக்க தயவு செய்து நஷ்டப்படுத்திடாதீங்க, ஜீவனை நஷ்டப்படுத்திக்காதீங்க. இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் எல்லாம் மண்ணா போயிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாமற் போனாலும் எல்லாவற்றிலேயும் எல்லாமுமாய் உங்களுக்காக கடைசி வரைக்கும், உங்களுக்காக கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்திடாதீங்க. கோபத்துல என்ன வேணா சொல்லுங்க, கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது, சபிக்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. உங்களுக்குள்ள ஜீவ வார்த்தை, ஜீவ நீரூற்று உங்களுக்குள்ள இருக்குனா, ஜீவ நதியை போன்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார்னா உங்களால அதை செய்ய முடியாதுங்க. தயவு செய்து கேட்கிறேன், தயவு செய்து கேட்கிறேன், அவரை துக்கப்படுத்தாதீங்க. உங்க ஆவியானவரை, உங்களுக்காக இருக்கிறவரை துக்கப்படுத்தாதீங்க. சொல்லுங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நான் அன்பு கூறணும்ப்பா அப்பா, இன்னும் அதிகமாய் நான் சபையை கிட்டி சேரணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன், ஒரு நிமிஷம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த 3 நாள் கன்வென்ஷன் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்ததோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், இல்லை என்பதை கற்றுக் கொடுத்திருக்கோம் என்பதை நான் உறுதியா நம்புறேன். அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின ஒவ்வொரு காரியங்களையும் அறிக்கையிட்டு இங்க இருந்து கடந்து போகும்போது அந்த பரிசுத்த ஆவியோடு கூட வீடுகளுக்கு போகணும்னா உங்கள் முகம் பிரகாசிக்கும். சொல்லலாமாப்பா? என்னுடைய வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க, என்னெல்லாம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் இப்பொழுது வார்த்தையினால் நான் செய்த பாவங்கள், ஆண்டவரே, என் செய்கைகளினால், என் பார்வையினால், என் கண்களினால், என் காதுகளினால், ஆண்டவரே, என்னுடைய இச்சை, என் மாம்சம், என் ஆவிக்கு விரோதமாய் எப்பொழுது போராடிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை பெற்றுக் கொண்டவர்களா கைகளை உயர்த்தி ஒரு உறுதிமொழி சொல்ல போறோம். எதை இழந்தாலும் உங்களை இழக்க மாட்டேன்பா, உங்களை இழக்க மாட்டேன்பா, உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன்பா, உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. யார் என்னை விட்டு பிரிந்தாலும், யார் என்னை விட்டு பிரிந்தாலும், பசி எடுத்தாலும் சரி, நான் நிர்வாணமா இருந்தாலும் சரி, நான் எப்படி தலை குனிந்து நின்றாலும் சரி, நான் எதை இழந்தாலும் உம்மை இழக்க மாட்டேன், உம்மை பிரிய மாட்டேன்ப்பா.
உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க ஆண்டவரே, அப்பா உங்களோடு எப்பொழுதும் இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு கொடுத்துருங்கப்பா. நான் பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. யாரும் உங்களுக்கு பாஸ்டர் போன் பண்ணவே கூடாது. நீங்க அவரை கூப்பிடணும். பாஸ்டர், இந்த வாரம் எங்க ஊழியம், நான் என்ன செய்யணும், என் கார் எதற்காக உதவணும், என் வாழ்க்கை என்ன செய்யணும்ப்பா, இந்த வாரம் என்ன நான் செய்யணும், இன்னைக்கு என்ன ஜெபம் இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நம்புகிறேன். அவர் உங்களை நம்பி இருக்கிறார், உங்களை நம்பி இருக்கிறார். ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை நீங்க விட்டுட்டாலும் இப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை விடல, நீ விட்டாலும் நான் உன்னை விடல, உன் பெயர் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அப்பா, இந்த அருமையான இரவு வேளையில ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேகத்தின் கரம், உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுக அளவில்லாமல் நீர் இறங்க பண்ணினீர். ஆண்டவரே, சபா குற்ற உணர்வை நீர் விரும்புகிறது இல்லை, ஆனால் நீர் உணர்வுள்ள இருதயத்தை உற்று பார்க்கிற. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நீங்க தந்து இந்த நாளில் நீர் எங்களை உயிரோடு எழுப்புனீங்களே, அதற்காய் நன்றி ராஜா. கரங்களை தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கைகளை உயர்த்தி தட்டி எழுந்து நின்று ஆமேன் என்று 3 பேர் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் முன்னாடி வந்து ஜெபிச்சுக்கொள்ள நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு நான் விட மாட்டேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துமா? நீங்கள் பிறருடைய வல்லமைகளை நாடி போகிற வரைக்கும் மற்றவரிடத்துல தலையை கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துட்டார்னா நீங்க வல்லமையுள்ளவர்களாய் மாறி நீங்க மற்றவர்களை ரட்சிக்கிறவர்களாகவும் நீங்க மற்றவர்களை விடுவிக்கிறவர்களாகவும் மாற்றி உங்களை ஆண்டவர் ஊழியக்காரர்களா மாற்றி என்ன தெரியுமா பண்ணுவாரு? சபைக்கு நீங்க ஆட்களை கொண்டு வந்து இதிலும் மேலானவைகளை நீங்கள் காண செய்ய எனக்கு நான் உறுதியா நம்புறேங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் வர 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 ஈசாக்கு விருத்தி அடைந்தது போல நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாய் கூட இந்த அழகான சந்தர்ப்பத்திற்காக நான் அப்பாவிற்கும் சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய அண்ணன்களுக்கும் நான் நன்றி செலுத்தி நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஆண்டவருக்கு சித்தமான மறுபடியும் உங்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.